சூப்பரான வாழைத்தண்டை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நிலக்கடலை, 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வெறும் சட்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 வரமிளகா போட்டுக்கலாம். சின்ன சைஸ் புளி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து 1/4 தண்டு வாழைத்தண்டு போட்டிருக்குறேங்க, கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதையும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு துண்டு தேங்காய் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு தக்காளி போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அவ்வளோதான். இது நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலை போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாழைத்தண்டை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இட்லி தோசை ஆப்பத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆப்பத்துக்கு கூட தேங்காய் பால் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.